இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க. நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்க அத்தனை பேருக்கும் வைக்கிறேன். நாடார் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ள நாடார் மகாஜன சங்கத்தின் 63வது மாநில மாநாடு இங்க பிஜேபி கோல்டன் பீச்சில் நடந்தது. அந்த கோல்டன் பீச் மாநாடுக்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து தலைமையேற்கும் போது அவங்க சொன்னாங்க, இதே இந்த நாடார் சமுதாயத்தை வந்து பாக்குறேன், என்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன், நானும் நாடார் தான், நாடார் வீட்டுல தான் நான் பொண்ணு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர் நாடார். ஆனா அவருடைய மகள் சொல்றதை பார்த்தா தயவுசெய்து சங்கடமா இருக்கு. அரசியல் பேச நினைக்க வேண்டாம், நாடார் உணர்வோட பேசுறது மட்டும் சிந்திச்சு பாருங்க. நாடார் என்ற சொல்லடா தலை நிமிர்ந்து நன்றடா என்ற சொல்ல வழியிலே வந்த நம் நாடார் சமுதாயம், ஆண்ட சமுதாயம், ஜாதியின் பெயரை சொல்ல எங்கேயுமே தயங்காத ஒரே சமுதாயம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்றால் நாடார் சமுதாயம் மட்டும்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு செஞ்சிருக்காங்க இந்த சென்னைவாழ் நாடார் சங்கம். அதாவது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நெல்லை நாடார் தூத்துக்குடி சங்கம், அதான் முதல்ல நம்ம பார்த்தோம்னா லட்சுமண நாடார் சங்கம் மிகப்பெரிய சங்கம் சொல்லுவாங்க, நாடார் மகாஜன சங்கம் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லை நாடார் சங்கம் தான் மிகப்பெரிய சங்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னைவாழ் நாடார் சங்கம் மிகப்பெரிய சங்கம், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாடார் சங்கம் மிகப்பெரிய சங்கம். சங்கங்கள்லாம் நீங்க முதல்ல சொத்தோட மதிப்பை வச்சு ஒரு வேல்யூஷன் போட்டு உறுப்பினர் எவ்வளவு இருக்கான்றதை பார்த்து நீங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு வந்து மிக சிறப்பா, அதாவது தென் மாவட்டத்துல 2 சங்கம், நாடார்கள் தோன்றிய இடத்துல, நாடார் அப்படின்னாவே தென் மாவட்டம் தான் வரும். அந்த இடத்துல இன்றைக்கு லட்சுமண சங்கம், நாடார் மகாஜன சங்கம் தான் சரி. இன்றைக்கு சென்னையில் முதலாக நாடாருக்கு சங்கம் உருவாக்கிய பெருமை மரியாதைக்குரிய அண்ணா ஆட்சி எஸ்ஆர் அவர்களுக்கு தான் உண்டு. தைரியம் மிக்கவர் எஸ்ஆர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். எங்க போனாலும் நாடார் வந்துட்டாரு, அவர் செஞ்சு கொடுப்பான்னு சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய எஸ்ஆர் அவர்கள். அந்த ஸ்கூல் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு திருவாரூர் பக்கம் போயிட்டு எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், எந்த ஸ்கூல் சிறப்பா இருக்கு, எங்க ஃபீஸ் கம்மியா வாங்குறாங்க, எங்க பிள்ளைங்க டிசிப்ளினா இருக்குன்னு பார்த்தால் நிச்சயமா நம்மளுடைய சங்கம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அந்த அளவுக்கு மிக தெளிவான முறையில் சங்கத்தை நிர்வாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சில புல்லுரிகள் இருக்காங்க எனக்கு தெரியும், அதாவது ஏற்கனவே இருந்தவர்களா அதுக்கு முன்னாடி இருந்தாலும் தெரியாது, ஆனால் குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. குழப்பத்திற்கெல்லாம் அப்பப்ப அந்த மேடையில ஒரு குழப்பம்னா அதே மேடையில் பதிலடி கொடுத்துக்கிட்டு, ஏன்னா எப்பவே ஒரு விஷயங்க, நான் சுத்தமா இருந்தா என்னால எங்க வேணாலும் பேச முடியும், இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சுத்தமா இருக்காங்க, நிச்சயமா எல்லாருக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியுதுன்னு தெரிவித்துக்கிறேன். அதே போல ஏற்கனவே நம்முடைய எம்பி ஒருத்தர் வந்துட்டு போனாங்க, நாடார் சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ள நாடார் மகாஜன சங்கத்தின் 63வது மாநில மாநாடு இங்க பிஜேபி கோல்டன் பீச்சில் நடந்தது. அந்த கோல்டன் பீச் மாநாடுக்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து தலைமையேற்கும் போது அவங்க சொன்னாங்க, இதே இந்த நாடார் சமுதாயத்தை வந்து பாக்குறேன், என்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன், நானும் நாடார் தான், நாடார் வீட்டுல தான் நான் பொண்ணு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர் நாடார். ஆனா அவருடைய மகள் சொல்றதை பார்த்தா தயவுசெய்து சங்கடமா இருக்கு. அரசியல் பேச நினைக்க வேண்டாம், நாடார் உணர்வோட பேசுறது மட்டும் சிந்திச்சு பாருங்க. இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சங்கம் மென்மேலும் வளரும். அதாவது நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க, ஒரு சங்கம் எதுக்காக மாற்றம் வருது, சென்ற குழு இருந்தது, அந்த நிர்வாகம் ஏன் மாற்றம் வருது, அதுல இருக்க குறைகளை கண்டுபிடிச்சாங்க, ஓட்டு போடும்போது மாத்தி போட்டாங்க, அந்த நிலை வரக்கூடாது. இந்த நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணா ஆனந்தராஜ் பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மிக சிறந்த அளவுல போரூர் சங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் ஆனந்தராஜ் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு நல்லவர், நல்ல பண்பாளர் என்ற பெயர் கொண்டவர். அதே போல இருக்கக்கூடிய செயலாளர் தாயை 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்கிற மாதிரி தனசேகர பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கார். மிக சிறப்பான தலைமை நிர்வாகிகள் கொண்ட இந்த சங்கம் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். தமிழகத்திலே முதலில் ஆரம்பிக்க சங்கம் முதன்மையான சங்கமாக என்றுமே இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அனைத்து நல்லுறவுகளுக்கும் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை, எங்களோட கோரிக்கை, அதாவது நெல்லை நாடார் சங்கத்துல எங்களே உறுப்பினராக நான் கேட்கிறோம். ஏன்னா நாங்க இந்திய நாடார்கள் பேரமைப்பு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், எல்லா ஊர்லயும் நிர்வாகம் வச்சிருக்கோம். நான் தூத்துக்குடி மாவட்டம், நாங்க உறுப்பினரா இல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொலைநோக்கு சிந்தனை உள்ள நிர்வாகிகள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஊர் இருக்கு, ஒரு உரைமுறை இருக்கு. இன்னைக்கு அந்த உரைமுறைனா நாங்க இந்த ஊரை சார்ந்தவர்கள், அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். எங்க ஊர்க்காரங்க மட்டும் சேவ் பண்றது நியாயம். இது பொறுத்த வரைக்கும் நெல்லை தூத்துக்குடி
தொகுதி மகமை உங்க பைலா என்ன சொல்றதோ அதன்படி நீங்க செய்ய வேண்டும் என்பது ஒரு தாழ்மையான கோரிக்கையாக இன்று அனைவர் சார்பாக வைக்கிறேன். ஏன்னா இதை நிறைய பேர் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இனிய வாய்ப்பளித்த அத்துணை நல்லிடங்களுக்கும் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து இந்த நிர்வாகிகளுக்கு சாலை அறிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.